மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சரியான டைமுக்கு தூங்காம இருக்கிறது, சரியா உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, நார்ச்சத்து உள்ள உணவுகளை ரொம்ப குறைவா எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறது. இந்த மாதிரி பல காரணங்களால மட்டும்தான் நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற தொந்தரவுகள் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். அதுக்கு காய், பழங்கள், முழு தானியங்கள், கோதுமை ரொட்டி, பருப்பு, வெந்தய குழம்பு இதெல்லாம் நீங்க அதிகமா உணவுல சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் நெருங்கவே நெருங்காது. டெய்லியும் கம்பல்சரி 3 to 4 லிட்டர் தண்ணியாவது ஒவ்வொரு மனுஷருமே குடிக்கணும். அப்படி நம்மளோட உணவு செரிமானமாகறதுக்கான தேவையான அளவு தண்ணி நீங்க கொடுக்கும்போது தான் மலச்சிக்கல் தொந்தரவுகள் ஏற்படாது. இந்த அபான முத்திரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மோட கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் இது 3ஓட நுனிகளும் டச் ஆகணும். மற்ற 2 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஆஸ் யூஷுவல் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். டெய்லியும் நீங்க 10 to 15 மினிட்ஸ் அல்லது 15 to 13 மினிட்ஸ் கூட நீங்க இந்த முதிரையை எடுத்துக்கலாம். கம்பல்சரி எந்த ஒரு முதிரையா இருந்தாலும் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு நோய்க்கு சொல்யூஷனா நம்ம அந்த முதிரையை பண்றோமோ அந்த நோய் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.